குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ் டெய்லி ஒரு வீடியோ நான் போட போகிறேன்னு சொன்னேன். அதில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். இந்த 3 கோர்ஸை பற்றின வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் சூஸ் பண்ணுற நேரம், கவுன்சிலிங்கில் கோர்ஸ் சூஸ் பண்ணுற நேரம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங். அந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீடைல்ஸ். அது என்ன சார், அது அந்த கோர்ஸ் என்ன, எந்தெந்த காலேஜிலலாம் அந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த கோர்ஸ் படித்தோம்னா நம்ம எங்கெங்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்கிறத மாதிரி மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங் நான் படிக்கிறதா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஸ்கில் இருக்கணும். ஏன்னா நான் இப்போ ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறேன். அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஐ ஆம் எலிஜிபிள் ஆர் நாட் ஒன்லி பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும். ஸோ மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங் நம்ம படிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ எப்போவும் சொல்கிறதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? அழகாக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டு. அதான சார் மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டு? ஆமாப்பா. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அவங்க அதில் மட்டும் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் போதும். சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டரில் மட்டுமே அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் போதும். ஆனால் மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இதுலேயுமே நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த வேர்டே யார் கொண்டு வந்தான்னு கேட்டால் ஒரு ஜாப்பனீஸ் இன்ஜினியர் தான் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதுவும் 1969 கொண்டு வந்துட்டாங்க. மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு. அப்புறம் நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுலேயுமே எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். சொல்ல போனோம்னா இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆக கம்ப்யூட்டரும் சேர்ந்துருக்கு. கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் எது படிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் என்ன செய்ய முடியும்னா படிக்க முடியும். அப்புறம் ரொம்ப கிளியராக தெரியுது மெக்கட்ரானிக்ஸ்னால் என்ன. மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இந்த 3 சேர்ந்து வர்றதுனால மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டு. ஸோ தட் இஸ் மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட், ஆக்சுவலாக அந்த மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தவங்க என்ன செய்வாங்க சார்? அவங்க ஃபீல்டு நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன? நேச்சர் ஆஃப் ஒர்க் தெரிஞ்சிச்சுன்னா தானே அந்த ஸ்கில்லு நமக்கு இருக்கான்னு நமக்கு தெரியும். சரி, ரைட். அது நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன? ஈஸியாக சொல்கிறாங்க, டிசைன் அண்ட் டெவலப், மெயின்டைன் நியூ எக்யூப்மெண்ட். என்னென்னலாம் நியூ எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்குமோ அதுக்கு டிசைன் பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது. சார் எந்த ஃபீல்டில் சார்? இஃப் எனி ஃபீல்டு. நான் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது, ஸ்டடீஸ்லேயும் இருக்குது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நியூ எக்யூப்மெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற ஃபோனில் இருந்து, லேப்டாப்பில் இருந்து, லைட்டிங்ஸில் இருந்து எல்லாத்துலேயுமே என்னது இருக்குன்னா ஒரு நியூ எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை டிசைன் பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் செய்கிறதா யாருன்னு கேட்டிங்கன்னா மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங். இம்ப்ரூவ் ஃபேக்ட்ரி ப்ராசஸ் பை ஆட்டோமேட்டிக் தம். ஒரு ஃபேக்ட்ரியவே ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண வைக்கிறது. ஐ திங்க் நிறைய வந்து ரொபோட்டிக் சிஸ்டம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ரொபோட்டிக் சிஸ்டத்தில் வந்து அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கிற மாதிரியே அதை டிசைன் பண்ணுறதுக்கும் ஒரு நாலேஜ் வேணும். அதுக்கு கட்டாயம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்துருக்கணும். தேர்ட் ஒன், ப்ரொவைட் ப்ரோக்ராமிங் லாஜிக் ஃபார் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட். ஒரு எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு டிசைன், ப்ரோக்ராம் ரெண்டுமே யார் தான் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் என்ன செய்வாங்கன்னா போட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன் பண்ணவும் தெரியணும்,
ப்ரோக்ராமிங் பண்ணவும் தெரியணும், அதை மெயின்டைன் பண்ணவும் தெரியணும். ஸோ சொல்ல போனோம்னா எல்லா ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கையும் யார் பார்க்க தெரியணும்னு கேட்டால் இந்த இதை படித்தவங்க கட்டாயம் செய்யணும். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட், இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க எந்தெந்த ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அழகாக கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் பிளேஸ், நியூ எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணலாம். அது காரு, பைக்கு, சைக்கிளு, டயரு, கம்ப்யூட்டர், ஃபோனு, எல்லா கம்பெனிலையுமே யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் கட்டாயம் மெக்கட்ரானிக்ஸ் முடித்தவங்க கட்டாயம் இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே யார் இருப்பா? இவங்க இருப்பாங்க. ஏரோஸ்பேஸ், ஹெல்த் கேர், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸு, எனர்ஜி, ஐடி கம்பெனிஸ் எல்லா இடத்துலையுமே யாருக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெக்கட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு கட்டாயம் ஒர்க் இருக்கு. அது டோட்டலி ஸ்கில் பேஸ்டானது. உங்களுக்கு டிசைனிங் எவ்வளவு பண்ண தெரியுது, எவ்வளவு ப்ரோக்ராமிங் லாஜிக் பண்ண தெரியுது, உங்களுக்கு அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க அதை ப்ரோக்ராம் அதை பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்கு யாராருக்கெல்லாம் தெரியுது. ஸோ ஸ்கில் பேஸ்டானது. அந்த எல்லா இடத்துலையும் யார் இருப்பாங்க கேட்டால் மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட், லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இதை நான் சூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஸ்கில் இருக்கணும் சார்? அந்த ஸ்கில்லை தான் இவ்வளவு நேரம் நான் எலாபரேட்டா சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது என்ன சார் அதனுடைய ஸ்கில்ஸ் என்னென்னதெல்லாம்? a broad multidisciplinary skills. உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஸ்கில் இருக்கணும். மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்ஸ். மெக்கானிக்கல் இருக்கிற பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் இருக்கக்கூடிய நாலேஜ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய நாலேஜ், மேக்ஸ்ல இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாமே கலந்துருக்கணும். கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்வர் who can work on to team. Thinking creative is the first step. Thinking creative is the first step. Able to communicate good ideas. நிறைய குட் ஐடியாஸ் கொண்டு வர தெரியும். ஸோ சிம்பிளா சொன்னோம்னா என்ன, ஒரு கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்கணும், டிசைனிங் மெத்தட்ஸ் இருக்கணும், ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா, அதை விட ரொம்ப முக்கியமானது மேக்ஸ் நாலேஜ் இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை உங்களால் சூஸ் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், தமிழ்நாட்டை பொறுத்த வகையில் பெஸ்ட் காலேஜஸ் எது சார்? ஆக்சுவலாக எப்போவுமே நான் எது தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்னு கேட்டால், அண்ணா யூனிவர்சிட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அண்ணா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கன்னா, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. 195க்கு மேலே நீங்கள் கட் ஆஃப் வாங்கினீங்கன்னா அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் அதிகம். செகண்டு, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இருக்கு சென்னை. குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், அங்கேயும் இருக்கு. தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, பெஸ்ட் காலேஜ். மெக்கட்ரானிக்ஸுக்கு பெஸ்ட் காலேஜில் இது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்றத்தூர். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட காலேஜஸ்ல இருக்கு. ஆனால் டாப் மோஸ்ட் நான் சொல்றதா இருந்துச்சுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, மதுரை தியாகராஜா, சத்யபாமா, குமரகுரு, இதெல்லாம் பெஸ்ட் காலேஜஸ். இங்கெல்லாம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தோம்னா உங்களுடைய வேல்யூவே வேற. ஓகேவா? ஐ திங்க் சார் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.